நாங்க யாருக்கும் கீழானவர்கள் அல்ல அப்படின்றத மீண்டும் மீண்டும் உயர்த்தி சொல்றதா இந்த தேவேந்திர குல வேளாளர்கள். நான் எவனுக்கு கீழே இல்லைங்க. நான் இந்த மக்களை ஆண்ட பூர்வகுடி மக்கள், மருத நிலத்தின் பூர்வகுடி மக்கள் தான் இந்த மல்லர்கள். அதையே இந்த வரலாற்று பெரும்பிழையா மறைச்சிட்டாங்க. புரட்சிகர வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நாம இங்க கூடியிருக்கோம். அதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர்னா யாரு அப்படின்றத பெரும்பாலான மக்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்காத பாமர மக்களும் சில படித்த நபர்களுக்கு அந்த விஷயம் தெரியறதில்ல. பொதுவா அவர்களை தங்கை எழிலரசி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட 2 எழுத்துக்குள்ள இவங்க தான் அப்படின்னு வரையறுக்க கூடாது. முதல்ல மல்லர் அப்படின்றவங்க தான் இந்த தேவேந்திர குல வேளாளர். மல்லர்னா யாரு அப்படின்னா ஆண்டு ஆண்டாக இந்த பரம்பரையை ஆண்டவர்கள். எப்ப 1765ஆம் ஆண்டு வரை வரலாற்று குறிப்பு இருக்கு. 1765ஆம் ஆண்டு வரை தமிழகத்தையும் இந்தியாவையும் கடல் கடந்து தன் வாளின் வலிமையால் இந்த மல்லர் மக்கள் தன் வாளின் வலிமையால் தந்திரமான போர் ஆற்றலால் கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா என பல நாடுகளை ஆண்ட பரம்பரையிலிருந்து வந்த ஒரு மன்னர் பரம்பரையினர் தான் இந்த மல்லர் எனப்படும் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த வரலாற்றையே மறந்த மக்கள் தான் இப்ப சமீபமா ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, சங்க இலக்கியத்துல அனைத்து நூல்களுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எனும் மல்லரை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அருந்துரல் வீரருக்கும் முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த மல்லர் மக்கள் வேளாணுக்கு முன்னாடி அருந்துரல் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெருந்திரல் உழவர்க்கும் பாரம்பரியமா இந்த மண்ணுல இன்னைக்கு வரைக்கும் உழவு அப்படின்றது தலை தோங்கி நிற்குது. அப்படின்னா உழவுன்றதுதான் இந்த உலகத்திலே முன் அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நாங்க வீரன் மட்டும் இல்ல, இந்த உலகிற்கே சோறு போடக்கூடிய உழவர்களும் நாங்க தான் சொல்லக்கூடிய பெருந்திரளான மக்கள் தான் இந்த மல்லரின மக்கள். இந்த வரலாற்று உண்மையை மறைச்சுதான் உங்களை ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் உங்களை மறைச்சு வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை வஞ்சித்த இந்த அரசுக்கு தான் நீங்க மாறி மாறி வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க? பூர்வீக குடிகளான உழவர்கள். எதற்காக இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பேரை எப்ப வந்துச்சு நீங்க பல பேருக்கு தெரியறதில்ல. 1951ஆம் ஆண்டுல இருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு எங்களை தேவேந்திர குல வேளாளர்னு முறைப்படி அறிவிங்க, அரசியல் அதிகாரத்தின்படி அறிவிங்கன்னு மக்கள் தொடர்ந்து போராட்டதன் காரணமா 2021 தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னு ஏமாத்தி இந்த அரசு என்ன பண்ணுச்சு, உங்களை தேவேந்திர குல வேளாளர்னு பட்டியல் அப்படின்னு பெயர் மாற்றம்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தீங்கல்ல, அப்பயே இந்த மக்கள் எல்லாரும் எங்களை பட்டியல் இனத்திலிருந்து மாற்றுங்க, வெளியேற்றுங்கன்னு கோரிக்கை வச்சாங்க. அதை ஏன் அரசு செய்யல? அதை ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யல? இந்த கேள்வி உங்கள் மக்கள் அனைவரோட மனசுல எழணும். நீங்க உங்களுக்காக போராடல, நாம் தமிழர் கட்சி உங்களுக்காகவும் உங்களின் வருங்கால சந்ததியினருக்காகவும் தான் இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுப்பு வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அவமானப்பட்டிருக்கோம். ஒரு உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். 1951 கேட்ட ஒரு இதுவே 2021 கொடுத்திருக்கு. இதே நம்ம தொடர்ந்து இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த பட்டியல் இடத்துல இருந்து எங்களை வெளியேற்றுங்க வெளியேற்றுங்க வெளியேற்றுங்கன்னு குரல் கொடுத்தா ஒன்னும் சரியாகாது. அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே முதல் கையெழுத்து இந்த மண்ணை ஆண்ட பூர்வீக குடிமக்களான மல்லர்களான வீரர்களான உழவு செல்வி செய்யும் உன்னத குடிமக்களாகிய உங்களை பட்டியல் இடத்திலிருந்து வெளியேற்றுவாங்க. அதுக்காக தான் இந்த கூட்டம். நாங்க யாருக்கும் கீழான
வச்சாங்க. இன்னைக்கு இதே தேனி மக்கள் இந்த இங்க நியூட்ரான் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு முல்லை பெரியார் அணை பிரச்சனை பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல அநீதிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய உழவு தொழில் செய்யக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், இங்க பூர்வீக குடியான உழவு தொழிலுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த முல்லை பெரியார் அணைய, அந்த அணைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தேவாரம் பகுதியில் நியூட்ரினோ திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர போறாங்களே, பல ஆயிரம் கோடிக்கு செலவு செஞ்சு அந்த திட்டத்தை கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய உழவு தொழிலுக்கு ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்துன்றதை உணர மறந்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரா யாரை தேர்ந்தெடுத்தீங்க? தங்கத்தமிழ் செல்வனை தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நாமெல்லாம் தேவேந்திர குல மக்களை பட்டியல் இனத்துல இருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு கூட்டத்தை திரட்டி இருக்கோம். ஆனா அவருக்கு மக்களுக்கு கொடுக்கிற நலத்திட்டத்துல எம்எல்ஏ போட்டா இல்லையா, எம்பி போட்டா இல்லையான்றதா பிரச்சனை. அட ராஸ்கல் அப்படின்னு எம்பி கேட்கிறாரு. இன்னைக்குங்க இப்படி ஒரு வரலாற்று சம்பவம். அப்ப மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ என்ன கோரிக்கை வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ பல ஆயிரம் கோடி மக்கள் கிட்ட வந்து கூட்டமா கூட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு தேவை நான் செய்யற விளம்பர ஆட்சியில எம்எல்ஏ போட்டா இருக்கணுமா இல்ல எம்பி போட்டா இருக்கணுமா? அதுதான் இன்னைக்கு நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நடக்கிற மிகப்பெரிய விவாதம். கடைசி வரைக்கும் ஒரு பயில உங்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உங்களை நேசிக்கிற ஒரு தலைவன் வேணும்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். எப்படி இந்த மக்களையும் மண்ணையும் நேசிச்சு அவர் பல அரசியல் பல்லுயிர்க்கான அரசியலை செய்யறாரோ அதே மாதிரிதான் இப்படி ஒரு வரலாற்று பெரும்பிழையை இந்த ஆண்ட கட்சிகள் செய்தத, இந்த பெரும் விலையை திருத்துவதற்கான ஒரு சரியான சரித்திரம் அப்படின்றதுதான் எங்க அண்ணன் சீமான். நிஜமாவே அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே இதை நம்ம இன்னைக்கு கோரிக்கையா வைக்கிறோம். நாளைக்கு அதிகாரத்தின் வலிமையால் இதை நம்ம ஆட்சியில இருந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இங்கு கூடியிருக்கும் அனைத்துறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.